நான் பேசியிருக்கிறேன் 6 வருஷத்துக்கு. ஹல்லேலூயா. அது நம்முடைய யூடியூப்லயும் அந்த மெசேஜ் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு அதே ஏறத்தாழ கிட்டத்தட்ட அதே தலைப்பிலே, ஆனால் பல அதில் சொல்லப்படாத பல காரியங்களை இணைத்து அதனால் ஆயத்தம் செய்து வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாச போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய 3வது பாகமாய் இதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 4-5 தாண்டின பிறகு அந்த 5வது பாகமோ இல்ல 6வது பாகமோ 5வது பாகம் வச்சுங்களேன், அந்த பாகத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு தலைப்பு வரும். அந்த தலைப்புல அதுல ஒரு 5-6 பாகம் போகும். அப்படின்னு சொல்லுங்களேன், சீரியஸா போகும். அங்க நீங்க கவனிக்காத அந்த 5 வரும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கேட்க எப்படியும் நீங்க விசுவாசத்திலே பலப்பட்டு விடுவீர்கள். நம்ம உண்மையா வசனத்தை கேட்கும் போது நிச்சயமா நீங்க பலப்பட்டு விடுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு என்ன தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் சொன்னால், பாகம் 3ல நீங்கள் அதிகாரமும் ஆளுகையும் உடையவர்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? விசுவாச போதனையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்கு ஒரு பெரிய ஆளுகையின் அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தலைப்பிற்கு இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம், 27ஆம் வசனம், 28ஆம் வசனம் ஆகிய வசனங்களை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எழுந்து முழுசா படிக்கணும்னு நினைச்சேன். நேரம் அதிகமா போனதுனால இந்த 3 வசனங்களை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆகிய 3 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷரை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவரும் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே இந்த சத்தியங்களை கேட்டிருக்கிறதுனால இங்க இருந்து கொஞ்சம் வேகமா நான் போக விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒருவேளை நீங்க வந்து சொன்னால், ஒருவேளை 6 வருஷத்துக்கு முன்னாடி செய்தி கொடுக்கும்போது நீங்க கேட்காமலே சொன்னால் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. ஏற்கனவே கேட்டது இன்னும் அதிகமா பிரயோஜனமா இருக்கும். ஆமென். இன்னும் கொஞ்சம் அந்த சத்தியத்துல பலப்பட நீங்க அங்க அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் 6 நாளிலே 5 நாளிலே 5 நாட்களிலே உலகத்தை உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். 5 நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை உருவாக்குகிறார். எல்லாவற்றையும் உருவாக்கி 6வது நாளிலே மனிதனை உண்டாக்கி 7வது நாளிலே ஓய்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ மனுஷனை உண்டாக்கும் போது அவனை எப்படி உண்டாக்குறாரு? உண்டாக்குறது முன்னாடி அது என்ன நடந்தது என்று சொன்னால் கவனிக்கணும். 5 நாள், 5வது நாள் எல்லாத்தையும் உண்டாக்கி 5வது நாள் மிருக ஜீவன்லாம் உண்டாக்கிட்டு இப்போ தேவன் தனக்குள்ளவே பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தனக்குள்ளவே பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்? அதுதான் பாருங்க. பின்பு தேவன் 1ஆம் அதிகாரத்தில், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி, முதல்ல ட்ரினிட்டி, அதாவது திரித்துவ கடவுள் 3 நபர்கள் பண்பையில எழுதப்படுறதா சொல்றது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகும் 1ஆம் அதிகாரத்தில். அப்படி என்ன நினைக்க கூடாதுன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவன் இருந்தார், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இயேசுவா இருந்தார், இயேசு கிறிஸ்து போன உடனே ஆவியானவர் இருந்தார், ஆவியான காலகட்டத்தில் இப்ப இருக்கிறோம் நம்மலாம் அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரியேக தேவன் எப்பொழுதுமே 3 பேரும் எப்பொழுதுமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு காலத்திலே ஒருவர் ஹைலைட் பண்ணி செயல்பட்டார்கள். ஆமென். பழைய பாட்டிலே தேவனாகவும் 2ஆம் நாளுக்கு உங்களுடைய இயேசு கிறிஸ்துவாகவும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லா கால சூழ்நிலையிலும் 3 பேரும்
இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, முதலாம் அதிகாரத்திலேயே திருத்தம் வருகிறது. அவர் சொல்லுகிறார் நமது சாயலாகவும். அல்லேலூயா. நமது ரூபத்தில். அப்ப நமதுன்னு என்ன அர்த்தம்? அங்க யாரா இருக்கிறாங்களா? யாருமே இல்லையே. தேவன் தானே எல்லாத்தையும் உண்டாக்குனார். மிருகஜீவன் தான் இருக்குது, தண்ணிகளில் நீந்துகிற ஜீவ ஜந்துகள் தான் இருக்கிறது, பறவைகள் தான் இருக்கிறது, மரம் செடி கொடிகள் இருக்குது. அவ்வளவுதான். ஆமென். அப்போ யாருக்கு பேசுறாரு அவரு? கவனிச்சீங்களா? அவர் தனக்குள்ளே பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. பரிசுத்தாவிட பேசுறாரு. தேவன் ஹைலைட்டா காட்டப்படுகிறாராங்க. அவர் சொல்றார் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அது நான் பின்னாடி வரேன். அடுத்து பாருங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாரு? படைச்சிட்டு பூமி அனைத்தையும், பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவீர்கள். பூமி அனைத்தையும் ஆள கடவீர்கள். பக்கத்து பசங்க பூமி அனைத்தையும் ஆள கடவீர்கள். அப்போ பேசிக்கலி நீங்களும் நாம யார் அப்படி சொன்னா ஆளுகிறவர்கள், ஆளுகிற அதிகாரம் பெற்றவர்கள். அப்படித்தான் ஆண்டவர் செஞ்சார் இந்த பூமியில நம்ம உண்டாக்கினார். இன்னும் பாருங்க 28ஆம் வசனத்துல பாருங்க, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ யார் ஒருவரை கீழ்ப்படுத்த முடியும்? தங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்த முடியும்னா யார் ஆளுகை உடையவர்களோ, யார் அதிகாரம் உடையவர்களோ அவர்களால் கீழ்ப்படுத்த முடியும். ஆமென். அதனாலதான் மனிதனை கர்த்தர் அதிகாரியாய் ஆளுகை உடையவனாய் இருந்தபடினால்தான் அது சொல்றாரு, நீங்கள் சகலத்தையும் பண்ணுவீங்க உங்க பாதத்துக்கு கீழ்ப்படுத்த சொல்லிட்டு கடைசி அந்த வசனம் சொல்லுகிறாரு பாருங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவரை ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துறாங்க. அல்லேலூயா. ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி கட்டளையாய் சொல்லவில்லை, ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆசீர்வதித்தார். அப்ப முதல் ஆசீர்வாதம் என்னன்னா ஆண்டு கொள்வதுதான், ஆளுகை தான், அதிகாரம் தான் தேவன் மனிதனுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? நீங்க அடிமையே கிடையாது, நீங்கள் ஆளுகிறவர்கள். அல்லேலூயா. இந்த விசுவாச போதனை கேட்க 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 உங்களுக்குள்ள அந்த தாழ்ந்த சிந்தனை, இப்படித்தான் என்னால முடியாதுன்ற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட ஒழிஞ்சு போயிடணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் தேவன் உங்களை வேலையை படைக்கும் போது, ஆதி மனிதனை படைக்கும் போது ஆளுகிறவனாக, அதிகாரமுடையவனாக, சகலத்தின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்துகிறவனாக ஆண்டு கொள்ளும்படி கர்த்தரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லும்போது நான் பணத்துல பொருள்ல அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. அதிகாரம், ஆளுகை, அதி மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிங்க. உங்களுடைய கரத்தின் கிரியையின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும். அல்லேலூயா. ஆதியாகமத்துல பார்க்கிறோம், பூமி அனைத்தும் பூமியில் ஊறும் சகல பிராணியின் ஆள கடவர்கள் என்று சொல்லிதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜீவ ஜந்துகள், பறவைகள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டது. ஆனா இங்க சங்கீதம் 8:6 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும். என்ன சொல்லுகிறது? சகலத்தையும். அப்படின்னா ஆண்டுடைய சகலத்தையும் என்று சொல்லும்போது தேவன் மேலையும் அவருடைய சிங்காசனத்தின் மேலையும் தவிர இது எல்லாத்தையும் மேலையும் ஆளுகையும் அதிகாரியும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, சகலத்தையும் என்று சொல்லும்போது கர்த்தர் மேலையும் அவருடைய சிங்காசனத்தின் மேலையும் தவிர, கர்த்தர் மேலையும் சிங்காசனத்தின் மேலையும் தவிர மற்ற எல்லாவற்றின் மேலையும் நமக்கு அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். வெளிவேற ஊழியர்களை போகும்போது மிருகத்துக்கு கட்டளையிட்டால் மிருகம் வாயை மூடிக்கும். நாயா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். எப்படி இது நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சகலவற்றின் மேலும் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஆளுகை தந்திருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆதாம் நாட்களிலே எல்லா மிருகஜீவனும் இருக்கக்கூடிய டைனோசரும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இங்க வாடாது வரோம், உட்காரம், போனா போகும். கொஞ்சம் அப்படியே பாவமரியாதை காலம் முடிஞ்ச உடனே கவனிக்கணும். அப்படியே சில காலங்கள், சில நூற்றாண்டுகள் கடந்த உடனே என்னாச்சு அப்படின்னா, மனுஷன் பாவம் செய்யும் போது மிருகங்களுக்குள்ள மாறிடுச்சு. இருந்தாலும் சில நூற்றாண்டுகள்ல பெரிய பெரிய விலங்குகளையும் அவனா செஞ்சிருந்தான் மனிதன் பயிற்சிக்கிட்டு. அப்ப சும்மா சொன்னாலே கேட்கும். இப்ப சும்மா சொன்னாலே கொஞ்சம் பயிற்சி விட்டா என்ன செய்யும்? பெரிய பெரிய விலங்கு மேல உட்கார்ந்து என்ன பண்ணுவான்? அவன் வர வேண்டிய சூழ்நிலை எல்லாம் அன்றைக்கு இருந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் உண்டு பண்ணின சகலவற்றிகளும்
அவர் மேல, அவருடைய சிங்காசனத்தின் மேல தவிர இது எல்லாவற்றின் மேலையும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆளுகையும் அதிகாரம் தந்திருக்கிறார். தாழ்மை என்பது வேற, தாழ்ந்த சிந்தை என்பது வேற. நம்ம தாழ்மையா இருக்கணும். ஆமா, எனக்கு எல்லாம் இருக்குது ஆனா தாழ்மைப்படுறது பேர் தான் தாழ்மை. அல்லேலூயா. ஆனா தாழ்ந்த சிந்தை என்ன தெரியுமா? எனக்கு ஒன்றும் வராது, நான் அவ்வளவுதான், நான் ஏன் தான் உலகத்தை பிறந்தேன்னு தெரியல, இப்படிலாம் பேசக்கூடாது. நாம சிறப்பு பார்க்கலாம். இனிமே பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமே. ஏன்னா வசனம் சொல்கிறது, நீங்களும் நானும் ஆளுகிறவர்கள், அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமே? ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போறேன், நேரம் போனதுனால. எப்படி நாம் ஆளுகையும் அதிகாரம் உடையவர்களாய் மாறினோம்? ஆமே. அல்லேலூயா. ஆமே. சரி, 82ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் சொல்லி இருந்தேன் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நீங்கள் பக்கத்துல பார்த்து கொஞ்சம் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. அப்ப அந்த 330 தேவர்கள் யாரு? சொல்லுங்க. நான் தான் சொல்லுங்க. நான் தான். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கணும். கள்ள உபதேசம் மாதிரி ஆயிரும் தப்பா கவனிச்சீங்கன்னா. நான் சொல்றத முழுசா புரிஞ்சுக்கணும். நாம சொல்ல பார்க்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானுடைய மக்கள் என்றும் சொல்லியிருந்தேன் என்று சொல்லி கர்த்தர் தாவீது மூலமா இங்க பேசுகிறார். நாம சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அப்ப நீங்களும் நாம யாரு? வாயில தேவன். நீங்களும் நானும் தான் தேவன். அதனாலதான் எல்லாரும் காலையும் போய் விடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் காலையும் விடக்கூடாது. தேவதூதன் கூட தகுதியானவன் கிடையாது. யோவான் விடும்போது சொல்றான், ஏன்டா என் காலை விடுறேன்னு தேவதூதன் சொல்றான். காரணம் என்னன்னா, தேவதூதன் கூட சிருஷ்டிக்கப்பட்டவன். அல்லேலூயா. சொல்லுங்க. வாசிக்கிறோம், தேவதூதன் நமக்கு, அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படுகிற பணிவிடையாவிகளா இருக்கிறார். யாருக்கு பணிவிடை செய்யுது? ரட்சிக்கப்பட்ட நமக்கு பணிவிடை செய்ய முடியாமலாம் என்னவா இருக்கிறாங்க? பணிவிடையாவி அப்படிங்கிறத வேலைக்காரனா இருக்கிறாங்களாம். அப்ப தேவதூதர்களோட நம்மளோட பெரியவன் இல்ல, அவனை கர்த்தருக்கு வேலைக்காரனா வச்சிருக்கிறார். கையில உயர்த்துறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் மேலேயும் அவர் சிங்காசனத்தின் மேலேயும் தவிர மீது எல்லாத்தையும் மேலேயும் அவர் சிசுதை எல்லாத்தையும் மேலும் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? அதிகாரம். அதனாலதான் தேவதூதருக்கு நீங்களும் என்ன செய்ய முடியும்? கட்டளையிட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். பலவானை முந்தி கட்டுறாரு. எப்படி கட்ட முடியும்? தூதனுக்கு கட்டளையிட்டா அவன் போய் செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? அப்போ கவனி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அவர் மேலே ஒரு சிங்காசனத்து மேலே தவிர இது எல்லாவற்றையும் மேலேயும் உங்களுக்கும் இருக்கும் அதிகாரம் ஆளுகையும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்தே போவாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ரகசியத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கவனிங்க, மரங்களை ஜாதி ஜாதியாக உண்டு பண்ணினா, மர செடி கொடிகள் எப்படி விதைகள் எல்லாத்தையும் எப்படி உண்டு பண்ணினா? ஜாதி ஜாதியாக உண்டு பண்ணினா. அல்லேலூயா. நீர் வாழும் ஜந்துக்களையும் பறவைகளையும் எப்படி உண்டு பண்ணினா? ஜாதி ஜாதியாய் உண்டு பண்ணினா. அல்லேலூயா. நாட்டு மிருகங்கள், காட்டு மரங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் எப்படி உண்டு பண்ணினா? ஜாதி ஜாதியாய் உண்டு பண்ணினா. மனிதனை எப்படி உண்டு பண்ணினா? ஜாதி சொல்றாதீங்க, நான் பிரச்சனை. நீங்க ஜாதி சொல்றது என்னன்னா வகை. ஜாதி சொல்றது வகை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாழைப்பழத்துல எத்தனை வகை இருக்குது? ஒரே பூம்பழம் அந்த போர் வச்சுறாரு 4-5 தான் இருந்தா ஏகப்பட்டது. ஆப்பிள் எத்தனை வகை இருக்கு தெரியுமா? நம்ம 2 வகை 3 வகை தான் சாப்பிட்டுக்கிறோம். எத்தனையோ வகை இருக்குது ஆப்பிள். கவனிங்க, அதை அப்படி ஜாதி ஜாதியா உண்டாக்குறது காரணம் என்ன? வித்தியாசமான டேஸ்ட்ல, வித்தியாசமான நிறங்களில. ஆமென். பூ படைப்பதா ஒரே பூ தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பூக்கள் பல ஜாதிகள், அதுவும் ஒரு குறிப்பிட்ட பூல அதுல நிறைய இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரோஜானா அதுல எத்தனை வகை இருக்கு? கலர் கலராவும் இருக்குது, வித்தியாசமான நிலையும், சின்னதாகவும் இருக்குது, பெருசாவும் இருக்குது. அப்ப ஜாதி ஜாதியாக உண்டாக்குனாரு. எல்லாவற்றையும் நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள், ஊருப்புறம் எல்லாத்தையும் ஜாதி ஜாதியாக உண்டாக்குனாரு. உண்மை சொல்லட்டுமா? மனுஷனும் ஜாதியா தான் உண்டாக்குனாரு. ஆனா எந்த ஜாதி தெரியுமா? தேவனுடைய ஜாதியா. கட்டி காட்ட
புரியுது சொல்றேன். நல்லா நீங்க எல்லாத்தையும் ஜாஜா மிருகத்தை ஜாஜா உண்டாக்குனாரு, பறவைகளை ஜாஜா உண்டாக்குனாரு, நீர் ஜந்துகள் எல்லாத்தையும் ஜாஜா உண்டாக்கினாரு. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் மனிதனை தன்னுடைய ஜாதியில் உண்டாக்கினார், தன்னை போலவே உண்டாக்கினார். ஆமே, அப்படிதான் உண்டாக்குனாரு. தன்னுடைய சாயிலே, தன்னுடைய ரூபத்திலே நம்மை போல மனிதனை உண்டாக்குவோமாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் தேவன், அவரை போல நாம் உண்டாக்கப்பட்டோம். அப்ப நம்ம யாரு? தேவர்கள். சங்கீதத்துல வாசிக்கிறோம் 82. ஆமென். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்க முடியும். நேரம் இல்லை, கவனிங்க. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், நாம் தேவன் என்று சொன்னாலும் தேவனுக்கு மேல கிடையாது. அதுதான் முதலே சொல்லிட்டேன். தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே தவிர மீது எல்லாத்துக்கும் மேல நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு. ஏன் என்று சொன்னால், அல்லேலூயா, நம்ம அவரை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் அதே ஜாதியில உண்டாக்குனாரு, நம்ம அவரை போல உண்டாக்கிட்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அவர் தேவனாய் இருக்கிறார், நாமும் தேவனாய் இருக்கிறோம். ஆகவே அவருடைய அதிகாரம் ஆளுகையும் நமக்குள்ளவே இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதில் பக்கத்தை சொல்லுங்க, அவருடைய ஆளுகை அதிகாரம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நமக்குள்ளவே இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஆமென். சரி, கவனிங்க. பழைய ஏற்பாட்டில மனுஷனை தேவன் அவருடைய ஜீன்லயே, அவருடைய சாயலிலேயே உண்டாக்குனால அந்த அதிகாரம் ஆளுங்க நமக்குள்ள வந்துச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கையில உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்திலே பெரிய அதிசயம் தெரியுமா? மனிதன் தான். எவரெஸ்ட் கிடையாது, மனிதன் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை கேமரா வந்தாலும், எத்தனை லென்ஸ் வந்தாலும் இந்த கண்ணில் இருக்கிற மாதிரி முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை சௌபாக்கியா கிரைண்டர் வந்தாலும், எனக்கு அந்த காலத்து கிரைண்டர் பேர் தான் தெரியும். நம்முடைய பல்லு மாரி வரமா? எத்தனை கிரைண்டர் மாத்திருப்பீங்க? போய் அது புள்ளி போட்டு வரணும். அம்மிக்கல்ல என்ன பண்ணிட்டு பட்டையா இருந்து பழமாயிடுது. அம்மிக்கல் அரைச்சு அந்த காலத்துல இப்ப நான் அம்மிக்கல். ஆனா பல்லு அப்படியேதான் இருக்கு. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனுஷனை போல அதிசயம். அதுதான் சொல்றேன், அதிசயமா பிரமிக்கத்தக்க விதமாய் மனுஷன் உண்டாக்கப்பட்டான் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அப்ப கவனிங்க, நாம் தேவ சாயம்படி, தேவ ரூபத்தின்படி அவருடைய ஜீன்ல நம்ம இருக்கிறோம். அதுதான் பழைய ஏற்பாடு. அதனால அவருக்கு என்ன அதிகாரமோ, அவருக்கு என்ன ஆளுகையோ, அதே அதிகாரம் அதே ஆளுகை நமக்குள்ளும் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. ஏன் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை? அதுவும் அப்படியே பின்னாடி சொல்றோம் உங்களுக்கு. ஆமென். புதிய ஏற்பாடுல ஏன் அதிகாரம் இல்லைன்னா, பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். சரி, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அப்ப கவனிங்க, புதிய ஏற்பாட்டுல அதிகாரம் இல்லைன்னா அப்ப எப்படி பாஸ்டர் ஆளுகையும் அதிகாரம் முடியும் நீங்க பிரசங்கம் பண்றீங்கன்னா? அதிகாரம் இல்ல இருக்குது. ஆனா பழைய ஏற்பாட்டுல வேற மாதிரி இருந்தது, புதிய ஏற்பாட்டுல வேற மாதிரி இருக்குது. பழைய ஏற்பாட்டிலே இருந்தது, இப்போ திரும்ப ஆண்டவர் எப்படி கொடுத்தாருன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்றத பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்ப கவனிங்க, நான் மறந்துடுவேன், இப்பயே சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டில தேவன் அவருடைய சாயலின் அவருடைய ரூபத்தின்படி படித்ததுனாலே அவருக்குள்ள இருக்கிற அதிகாரம் ஆளுகை எல்லாம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல எப்படி வந்தது அப்படி சொன்னால், அல்லேலூயா, நீங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொன்னார். பிசாசுகளை துரத்துவீர்கள், வேலை கைகளை வைப்பீர்கள் சொன்னாரா? பின்னாடி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டிலே தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார் நான் பேசினேன். புதிய ஏற்பாட்டுல திரும்ப சொல்றாரு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே அதிகாரம் கொடுத்துட்டாரு, நீ ஆளுவே ஆண்டுக்குள்ள அதிகாரம் கொடுத்தாரு, ஏன் இங்க திரும்ப சொல்றாரு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னா கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா முதல் அதிகாரி, முதல் ராஜா யாரா இருந்ததுன்னா, யாரா இருந்தா? ஆதாமா தான் இருந்தான். அந்த ஆதாம் பாதத்துக்கு தான் எல்லாத்தையும் கீழ்படுத்தினார். அவனுக்கு தான் ஆளுகை தந்தார், அவனுக்கு தான் அதிகாரம் தந்தார். அல்லேலூயா. ஆனால் அவன் எப்பொழுது பிசாசுக்கு கீழ்படிந்து போனானோ, அல்லேலூயா, அப்பொழுது அவனுடைய அதிகாரத்தை பிசாசு இழந்து விட்டான். அல்லேலூயா.
இப்ப எல்லாம் என்ன பாருங்க பாருங்க, அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால அல்ல. ஆதாம் எல்லாம் பாக்குறீங்களா, நூதனமான சத்தியம் நினைக்காதீங்க, கொஞ்சம் கவனிங்க, நான் அது உள்ள சத்தியத்தை ரகசியத்தை சொல்லி தரேன். ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால அவன் அதிகாரத்தை இழக்கவில்லை. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியலனால ஆண்டவர் என்ன பண்ணி தருவானே, மனுஷன் இருப்பார் அப்படின்னா நம்ம கதை என்னத்தான் ஆகும், எத்தனை வாட்டி கீழ்ப்படியா போயிடும் இல்ல. தேவனுக்கு கீழ்ப்படியாதனால மாத்திரம் இல்ல, அவன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தான் பத்தியா, அங்கதான் பிரச்சனை. புரிஞ்சு போதாம சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாது பிரச்சனை இல்ல, பிசாசு கீழ்ப்படிச்சுட்டான். இப்போ நான் ஒரு அதிகாரினா என் கீழே இருக்கிற வேலைக்காரனுக்கு போயிட்டு அவன் சொல்றதை நான் செய்யணுமா, நான் சொல்றதை அவன் செய்யணுமா? அதிகாரி சொல்றது தானே வேலைக்காரன் செய்யணும். வேலைக்காரன் செய்யறது அதிகாரி செய்வானா? செய்ய மாட்டான். அப்ப இங்க தலைகளா மாறிடுச்சு. பிசாசு சொல்றதை இவன் செஞ்சதுனால, புரியுதுங்களா? இப்ப இவனுக்கு பிசாசு அதிகாரியா மாறிட்டான். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இவன் ஆளுகையும் அதிகாரத்தையும் பிசாசினிடத்திலே இழந்து விட்டான். நிறைய உதாரணம் சொல்ல புரிய வைக்க முடியும், நேரம் நமக்கு குறைவா இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், பிசாசு கிட்ட தேவன் தந்த அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகையை எல்லாத்தையும் அவன் சொல் கேட்டதுனால எழுந்து விட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் எப்பயுமே. அல்லேலூயா. நீ தேவனுக்கு சில நேரங்கள் அவர் சொல்லி கீழ்ப்படியாம போறதுலாம் பிரச்சனையே கிடையாது. எல்லாம் என்ன பாருங்க, ஒன்னு செய்ய சொன்னாரு, அவனை போய் பாருப்பா, இந்த ஊழியக்காரனுக்கு நீ கொடுப்பா, இன்னைக்கு நீ இங்க போகாதப்பா, இன்னைக்கு அவங்களை போய் விசாரிப்பா, இன்னைக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுப்பா, அப்படி சொன்னது கூட நம்ம செய்யாம கூட கர்த்தர் மன்னிச்சுடுவார், பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், எல்லாம் நூதன பிரசங்கமா தெரியும். ஆனா பிசாசு சொல்லி அது கீழ்ப்படிஞ்சிடும் பாத்தீங்களா, இது பாவத்தை செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம விட்டு கொடுத்து கீழ்ப்படு தெரியுமா, அதுதான் டேஞ்சர். நம்முடைய அதிகாரம், நம்முடைய அபிஷேகம், நம்ம கத்தருக்குள்ள இருக்க அந்த பிரசன்னம், அந்த வரங்கள், தீர்க்கதரிசன வரங்கள், பாடுகிற வரங்கள், சுகமளிக்கிற வரம் எல்லாமே எழுந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் இருந்து திரும்ப வரணும். ரொம்ப கஷ்டம், கவனிக்கணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியாத பரவாயில்ல, கத்தர் தேவனுக்கு கீழ்ப்படியாம மன்னிச்சிடுவாரு பாச சொல்றேன்னு நினைச்சு கூடாது. அப்படி சொல்ல, ஏன்னா அவருடைய தகப்பன் நம்மை மன்னிச்சிடுவார். அவருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது அவர் மன்னிச்சிடுறாரு. ஆனால் பிசாசு சொல்லுக்கு நீ கீழ்ப்படியும் போது அவன் ரைட் செத்துறான். யோபு சித்தரம் அதான் நடந்தது. கவனிச்சிங்களா? எல்லாம் இழந்துருவோம். ஸ்பிரிச்சுவலா வரங்கள், கிருபைகள், ஆசை எல்லாத்தையும் முதல்ல இருந்து வரணும். ரொம்ப கஷ்டம். அது தேவ ஜனமே தெளிவாயிருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தெளிவாயிருங்க. அல்லேலூயா. சோ புதிய ஏற்பாட்டுல இப்ப எப்படி நம்ம திரும்ப அந்த அதிகாரம் நமக்கு வந்தது? அல்லேலூயா. மனுஷன் 2ஆம் அதிகாரத்துல முடிஞ்சிச்சு, 3ஆம் அதிகாரத்திலேயே அவன் அதிகாரத்தை என்ன பண்ணிட்டான், எழுந்துட்டான். அது எப்படி திரும்ப நமக்கு வந்தது அப்படின்றது சிலுவையில ஆண்டவர் செஞ்சு முடிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதிகாரம் நம்ம கையில வந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் போன வாரம் நம்ம வசனத்தை பார்த்தோம். யோவான் 1:12 அவர் நாமத்தையுமே சொல்லுங்க, அவர் நாமத்தையுமே விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். கைகளை தட்டி கத்தருக்கு மகிமை சொல்லு. ஏன்னா நம்ம விசுவாசம் போட்டு நினைக்கிறோம். அப்ப கவனிக்கணும், மனிதன் விசுவாசத்துல அந்த அதிகாரத்தை இழந்துட்டான். அதை திரும்ப நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். கைகளை உயர்த்தி நல்லா ஒரு ஆமென் சொல்றோம். அது மாத்திரமல்ல, யோவான் 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது 34-35 தேவ வசனத்தை, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசுவே சொல்றார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த காலையில் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை, இப்படிப்பட்ட வேத வசனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறபடினாலே அந்த அதிகாரமுடைய தேவர்களாய் நீங்கள் இந்த நாளிலே மாறி இருக்கிறீர்கள். 4 பேர் ஆமென் சொல்லி நினைக்கிறீங்க, எல்லாம் சத்தமா ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள், அவருக்குள்ள அதிகாரம் திரும்ப வந்து அமர்கிறது. அப்ப இந்த ரகசியமான இந்த வசனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நாம் அதிகாரிகளாக இருக்கிறோம், ஆளுகையாக இருக்கிறோம். ஆதியிலே தேவன் மனிதனுக்கு ஆதாமுக்கு கொடுத்தா, அதை பிசாசனத்தில் இழந்து போனா, அதை நான் இயேசுவே நான் விசுவாசிக்கிறபடினாலே அந்த அதிகாரம் எனக்கு திரும்ப வந்திருக்கிறது. அவருடைய வசனங்களை நான் தியானிக்கிறபடினாலே, இப்படிப்பட்ட ரகசியமான வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்கிறபடினாலே நான் தேவனாய் இருக்கிறேன், அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மனுஷன் ஆளதான் பிசாசுக்கு கொடுத்ததுனால அந்த நாள்ல இருந்து இந்த உலகத்தை யார் அதிபதியா மாறினா? இதுக்கு முன்னாடி அதிபதியா யார் இருந்தது? ஆதாம் இருந்தான். யார் இருந்தா? ஆளுகிறவனா இருந்தான். ஆனா இப்ப யாரா இருக்கிறான்? பிசாசு தான் இருக்கிறான். இப்போ இருக்கிறானா? இதுதான் கருகலான சத்தியம். கவனிக்கணும். அல்லேலூயா. இப்பவும் பிசாசு அதிகாரியா இருக்கிறானா, ஆளுகிறவனா இருக்கிறானா அப்படின்னா இப்பவும் இருக்கிறான். அல்லேலூயா. அதாவது இன்னைக்கு அரசியல் சட்டங்களில அரசியல்ல பாத்தீங்கன்னு சொன்னா 2 கட்சி இருக்கும், 3 கட்சியுமே இருக்கும், எல்லா கட்சியுமே இருக்கும். இருக்கீங்களா? எல்லா கட்சியுமே இருக்கும். ஆனா யார் ஆளுகிறான் அவன் தான் ஆண்டு கொண்டு இருப்பான். ஆனா எப்ப இன்னொரு ஆளுன்னு தெரியாது. அது போல ஒரு காலகட்டத்தில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா சொன்னீங்க. தேவனுடைய அதிகாரம் ஆளுகையும் அதே நேரம் பிசாசின் அதிகாரமும் இருக்குது, பிசாசுக்கும் ஆளுகை இருக்குது. ஆனா எப்போ அந்த அதிகாரத்தை நம்ம மேற்கொள்ள முடியும்னா, நம்மளுடைய பிள்ளைங்கிற அதிகார விசுவாசத்தினாலே, வேத வசனத்தினாலே நாம் அதிகாரம் உடையவர்களாய் ஆளுகை செய்வோம். 2 சக்திகளும் செயல்படுகிறது. ஆமென். தீய சக்திக்கும் அதிகாரம் இருக்கிறது, நல்ல சக்திக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதிகாரம் இருந்தாலும் அந்த நாலேஜ் தேவை. என்ன நாலேஜ்? தீய சக்தி பிசாசின் அதிகாரம் செயல்படும் போது ஒரே நேரத்தில் செயல்படும் போது நல்ல சக்தி செயல்படணும். நீ நான் என்ன வரணும்னா இயேசு விசுவாசிக்கணும், வேத வசனத்தை அறிவுகளும் வெளிப்பாடும் உங்களுக்கு இருக்கணும். இருந்தா நீங்க தீய சக்தியை மேற்கொள்ளலாம். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்போ இப்ப யாருக்கு தான் உணர்வுனா இன்னும் பிசாசுகள் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் விசுவாசிக்கிற வேத வார்த்தையின்படி தன்னை புரிந்து கொள்கிற தேவனையும் தன்னையும் புரிந்து கொள்கிற எவனும் பிசாசு மேல அதிகாரம் செலுத்துறவனா தான் இருப்பானே தவிர பிசாசுக்கு அடிமையா மாறவே மாட்டான். அப்ப விசுவாசமும் வசனமும் ரொம்ப பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. விசுவாசமும் வசனமும் தேவை. உலகத்தின் அதிபதியா பிசாசு இருந்தாலும் அவனை நம்ம மேற்கொள்ளலாம். விசுவாசமும் வார்த்தையும் இருந்தா. இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இது புரிஞ்சுச்சா? பாருங்க, எபேசியர் 6:12 மாசம் எல்லாரும் தெரிஞ்ச வசனம் வாசிக்க வேணாம், வாசித்த நேரம் ஆயிடும். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துரோதனைகளும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அப்ப பிரபஞ்சத்தின் லோகாதிபதி யாரு? பிசாசு சொல்றாரு ஆண்டவர். 2 சொல்லும் போதும் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிரபஞ்சத்தின் தேவன்றாங்க. இங்க பிரபஞ்சத்தின் லோகாதிபதின்றாரு, அதிபதின்றாரு. அங்க என்ன சொல்றாரு? அவன் கடவுள் அப்படின்றாரு பவுல் மூலமா. புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தினுடைய அதிகாரி, இந்த உலகத்தினுடைய தேவன் யாரு? பிசாசு என்றாலும் கூட நல்லவன். எப்படி இந்த கட்சி நாளைக்கு ஆட்சி அமைச்சிடும், இந்த கட்சி சும்மா கடை நாளைக்கு திடீர்னு இதுவும் ஆட்சி அமைக்க முடியும் இல்ல? அது போல பிசாசு யார் தான்? பிரபஞ்சத்தின் தேவன் தான். அல்லேலூயா. நானும் தேவன் தான். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் தேவன் தான். ஆனா கவனிக்கணும், எப்போ விசுவாசத்தினாலே வசனத்தின் வெளிப்பாடு, வசனத்தின்படி தன்னையும் தேவனை புரிந்து கொண்டு வசனத்தின்படி வாழ்கிறார்களோ, வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, தேவனை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் தலையீடு மேல உயரும். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டுங்க நல்லா. அவன் பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கலாம், பிரபஞ்சத்தின் லோகாதிபதியா இருக்கலாம். பெரும்பான்மையான ஜனங்கள் அவன் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஆனா ஒரு சிறுபான்மைகளா இருந்தாலும் நமக்குள்ள வேத வசனமும் விசுவாசமும் இருந்தா அவன் அதிகாரம் நம்ம மேல செல்லுபடி ஆகாது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். கேன்சல் ஆன இயேசுவின் நாமத்தினால உங்க மேல சத்துரு போராட முடியாது. வியாதினாலும் பிசாசு கிரியினாலும் சூழ்நிலையாலும் போராட முடியாது. விசுவாசமும் வசனமும் உள்ள இருந்ததுன்னா அவன் அதிகாரியா இருந்தாலும் லோகாதிபதியா இருந்தாலும் அந்த பவர் நம்ம மேல வராது. ஏன்னா நாமும் அவனுக்கு எதிரடையான எதிர்கட்சியா, அவனுக்கு எதிரடையான அதிகாரம் ஆளுகை உடையவர்களாக இருக்கிறோம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்றீங்க பாக்கலாம். லூக்கா 10:19 வந்துருங்க. இதை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன் சீக்கிரமா. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சொல்றாரு, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும். என்ன சொல்லுங்க? சர்ப்பங்களையும். பல வருஷமா தான் சொல்லுகிறாங்க. ஆனா இதோட அர்த்தம் யாருன்னா தெரியுமா? யாரும் தெரிய மாட்டேது. அல்லேலூயா. லிட்டரலான சர்ப்பத்தை குறிச்சு கத்த பேசல.
பாம்பை பத்தி பேசல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஒரு 4 பாம்பு இருக்கிறது விட்டமா எத்தனை பேர் மிதிக்கிறீங்க பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்டிப்பா மிதிப்பீங்க, ஒருத்தர் மிதிச்சு ஓடுவீங்க பயந்து. பாம்பு மிதிக்க மாட்டீங்க. பாம்பு எப்படிதான் டச் பண்ற கூடாது, மத்த எவனை வச்சாலும் பரவாயில்ல ஓடுவோம். அப்ப இதுல அர்த்தம் என்ன? இதுல அர்த்தம் என்ன? அல்லேலூயா. ஆக்சுவலி என்னன்னா சர்ப்பங்களை எடுத்துருங்க. அல்லேலூயா. தேள்களை அப்படிதானே பாருங்க, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க இங்க இருக்கு. சரி ஓகே, இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கு. சரி போட்டோம், 2 இடத்துல சொல்லி இருக்குது. சரி கவனிங்க. இப்போ அப்படின்னா சர்ப்பம் என்னது? சர்ப்பத்தை எப்படி மிதிக்க முடியும் அப்படின்னா, சர்ப்பம் எதை சொல்றாருன்னா, ஏதேன் தோட்டத்துல வந்து சர்ப்பம் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சர்ப்பம்னா தந்திரம். என்ன சொல்லுங்க? சர்ப்பம் என்னது? தந்திரம். ரெண்டாவது சர்ப்பம் என்னது? இச்சை. சர்ப்பம் என்னது? இச்சை. எல்லாம் சொல்லுங்க. 2 போதும் இப்போதைக்கு சொல்லுங்க. அத மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அதிகாரம் தந்திருக்கு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல அந்நிய பாஷையை பேசி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீ எனக்கு அதிகாரம் தந்திருக்கு. என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் சரீரத்துல, என் பிசினஸ்ல எந்த தந்திரமும் செயல்படாதபடி இயேசுவின் நாமத்தில் அந்த தந்திரம் என்ற சாத்தான சர்ப்பத்தை மிதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பெரிய எந்த கிருபை இருக்குதோ இங்க பைபிள்ல சொன்னதெல்லாம், அந்த 9 வரங்கள் இருக்குதோ இல்லையோ, தயவு செய்து இந்த கிருபை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்க. அது என்னன்னா தந்திரங்களை பகுத்தறிதல் ஆவி அப்படின்னு 12 வரங்கள் இருக்கு. 9 வரங்கள் இல்லையா? 1 12. அங்க ஒண்ணு என்னது? பகுத்தறிதல். பகுத்தறிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடவே இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. சொந்த மதம் மாதிரி வீட்டுல இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தா எல்லாத்தையும் அவங்ககிட்ட தான் சொல்லுவோம். தமிழ்நாட்டில் ஒரு பழம், நகமும் சதையும் போல அப்படி இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அவங்க படுகிறது வேற எதுனா பழகிருப்பாங்க. தந்திரமா வருவாங்க, தந்திரமா. அதுவும் கரெக்டா அதான் அந்த இன்னொரு பழமொழி இருப்பாங்க. தமிழ்நாட்டுல பழமொழி சான்ஸே இல்லை. சொல்ல ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். 2 இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? டான்ஸ் ஆடி காசு வாங்கிக்கலாம். அப்ப கவனிங்க, ஊர் 2 பட்டா தந்திரமா. அப்பதான் இது வரைக்கும் உள்ளே வர முடியாது. இது வரைக்கும் தந்திரம் பண்றான் பாரு, குழப்புறான் பாரு, அவன் உள்ள வரமாட்டான். உள்ள பிரச்சனை தான் உள்ள வருவான். அப்படி உள்ள வருவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. குடும்பம் நாசமா போயிடும், தொழில் நாசமா போயிடும். நம்பி உள்ள விடுவீங்க, தொழில் போயிடும். இது பேர் தான் தந்திரம். இதுதான் சர்ப்பத்தின் ஆவி. இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன், தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தின்படியும் கர்த்தரை விசுவாசிக்கிறபடியும் அல்லேலூயா படினாலே உங்களுக்குள்ள அதிகாரம் வந்திருக்கிறது. எது அதிகாரம் தெரியுமா? சர்ப்பத்தை மிதிக்கிற அதிகாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பாருங்க. இரண்டாவது, தேள் சர்ப்பமோட ஈஸியா புரிஞ்சு தந்துருன்னு இல்லையா? தேள்களை பத்தி ஒரு பெரிய வெளிப்பாட்டிலேயே எல்லாரும் அப்படியே யோசிச்சிருக்கிறேன். அது நானும் நிறைய இடத்துல யாருமே அதுக்கான விளக்கங்களை சொல்லல. நேற்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று உட்கார்ந்து நான் வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் அழகாய் சொல்லிக் கொடுத்தார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்குமா? தேள் என்ன பண்ணோம்? கொட்டும். தேள் என்ன பண்ணோம்? கொட்டும். வாசிங்க, வாசிங்க. மனுபுத்திரனே, நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு? தேளுக்கு. நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம். நல்லா நல்லா கவனிங்க. மறுபடியும் சொல்லுங்க. பயப்பட வேண்டாம். இப்ப கவனிங்க. அவருடைய வார்த்தைக்கு சொல்லுங்க. அவருடைய வார்த்தைக்கு, அந்த அவருடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதான் தெரியும். அவருடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். முழுக்கும் தங்கியிருந்தாலும் தேவனுக்குள் வாசம் பண்ணினாலும் அவர் வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேல் என்ன தெரியுமா? வார்த்தை. என்ன சொல்ற? தேல் என்னது? வார்த்தை. வார்த்தைனாலும் கொட்டுறது மாதிரி. தேல் கொட்டினா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு பழமொழி, திருடுங்க தேல் கொட்ட மாதிரி இருக்கணும்.
வக்கியா மாட்டிப்பான். என்ன பண்றது? அப்பா மூஞ்ச பார்க்கணும். இவ்வளவு நாள் இவன் தான் திருட தெரியாம வரலாம், நம்பி இருக்கோம். சரி போகட்டும், அதுக்குதான் பழகு. சரி கவனிங்க, தேர்ல என்னன்னா மனுஷனுடைய வார்த்தை எல்லாமே கொட்டுறதெல்லாம். தேனி எப்படி கொட்டும்? முன்னாடி கொட்டுமா பின்னாடி கொட்டுமா? முன்னாடி கொட்டும், வாயில தான் கொட்டும் இல்லையா? அந்த கொல்வியா கொலவி எப்படி கொட்டும்? முன்னாடி தான் கொட்டும். ஆனா கொட்டுறதுல பின்னாடி கொட்டுறது ஒன்னே ஒன்று தான். என்னது? தேல். எங்கது கொட்டும்? வாழ விருத்தி நோக்கும் கொட்டும். அதான் தேனுடைய ஆகும். ஆமே பிசாசி தந்திரங்களை மிதிக்கிறது மட்டும் இல்ல, பாருங்க அந்த வார்த்தை தேர்ல எது கொட்டுறதுன்னா மனுஷனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அது எப்படி இருக்குன்னா, நேரா பேச மாட்டாங்க. எப்படி பேசுவான்? நேரா பேச மாட்டான். எப்படி பேசுவான்? பின்னாடி பேசுவான். அவனுக்கு தான் என்னது பேரு? தேளு. தேளு. நீங்க நம்ம சுற்றில நிறைய தேளுகள் இருக்குது. முன்னாடி பின்னாடி தேளு, முன்னாடி தேளு. இல்லை சொல்லுங்க, பின்னாடி தேளு, முன்னாடி தேளு. தேள் ஒழுகிற மாதிரி பேசுவான், பின்னாடி கொடுக்கு. அதான் ஆண்டவர் சொல்ற, இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களை ஒன்று சேதப்படும் தேள் உங்களை சேதப்பட்ட கையில தட்டுங்க. பிசாசின் தந்திரம், சர்ப்பத்தின் தந்திரம், இச்சைகள் உங்களை என்ன செய்ய பிரிவினை ஆவி சர்ப்பத்துக்கு நிறைய சொன்னா தாங்காது, நேரம் பத்தாது. ஆமென் சொல்லுங்களேன். இது எல்லாத்தையும் மிதிக்கிறதுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். சூப்பர்ல. ஏசு எங்கதுமா சொல்றாரு? இத நான் சீஷர்லாம் 12 பேரை வர வச்சு ஆமென் சொல்ல பார்க்கலாம், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அப்புறமா அனுப்புறாரு. அனுபவம் சொல்லி அனுப்புறாருன்னா அந்த கன்க்ளூஷன் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. இன்னொரு இடத்துல வீட்டிலிருந்து அனுப்பும்போது சொல்லுவாரு. ஏன் நீங்க சொல்றாரு அப்படின்னா, டேய் நான் மனுஷனை அதிகாரம் முடியும்னா படைச்சு தோட்டத்துல கொண்டு வச்சேன். அங்க ஒரு சர்ப்பம் நான் பண்ணிச்சு, ஒரு பாம்பு எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. ஆமே பாம்பு எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் செல்வியில. அவன் சொல்ல பார்க்கலாம், உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன். இப்ப நீ ஃபர்ஸ்ட் நீ பண்ணது தெரியுமா? ஏதோ தோட்டத்துல என் திட்டத்தை கொலைக்க நினைச்ச ஒரு பிசாசு தந்திரமா உள்ள வந்தானே பாம்பு, அவனை முதல்ல நீ மிதி. முதல் அதிகாரம் சொல்ற, மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடு. கைகளை தட்டுமா, எல்லாத்தையும் காரணம் அவன் வலு சொல்ற மிதி. இப்ப என்ன சொல்றாருன்னா, அது அந்த ஃபர்ஸ்ட் கோட் பண்றாரு. ஆண்டவர் எதுவுமே மறக்க மாட்டாரு. நல்லா கவனிச்சுக்கணும், ஒண்ணு கூட மறக்க மாட்டாரு. அந்த மேட்டர் சொல்லி இதனால பிரச்சனை. முதல்ல இது மிதி சொல்லிட்டு இப்ப பிரசன்ட் இருக்கிற காரியம் சொல்றேன். என்ன பிரசன்ட்ல? இப்ப நான் உலகத்துல அனுப்ப போறேன், நீ போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். சாத்தான் எழுந்ததெல்லாம் திருடுதெல்லாம் நான் திரும்ப தந்ததுக்கு இயேசு வந்தாருன்ற விஷயத்தை நீ இப்ப உலகத்துல சொல்லணும். ஸ்டேஷனை பார்த்து அனுப்புவாரு. இப்ப சொல்லும் போது நீ இப்ப யாருக்குள்ள போவனா? தேவை மாதிரி இருக்கிற மனுஷங்கிட்ட போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவோம், எல்லாவற்றையும் மிதிக்குவோம். உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்றவங்களை சேதப்படுத்த மாட்டாரு. மார்க்கு கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்களை அவனை சொல்லும் போது அங்க சொல்லிட்டே வராரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கேயே இதே வார்த்தை சொல்றாரு, சாவுக்கு ஏதுவாக குடித்தாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாரு. அங்கே வரும் சர்ப்பத்தை வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பாங்க. பாத்தீங்கன்னா எடுப்பார்கள். நான் சொன்னல, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சேதப்படுத்தாது. ஆமென். அதுக்கு முன்னாடி பாருங்க, விசுவாசிகள் அதிகாரம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நீங்களும் நானும் ஏற்கனவே மனிதரை உண்டாக்கும் போதே அதிகாரம் உடையவனை தான் படைத்தார். ஆனால் பாவம் செய்து பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அந்த அதிகாரத்தை எழுந்து போனான். அல்லேலூயா. இப்போ அந்த அதிகாரத்தை நம்ம வேத வசனத்தினாலும் விசுவாசத்தினாலும் பெற்றுக் கொண்டிருக்கோம். எது 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 விசுவாசம் அப்படின்னா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி அந்த வசனத்தை சொல்லலாம், அது நிறைவுபடாது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கொள்வது. என்ன கட்டளைகள்? என்ன எதிரா இருந்தது? ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படினா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னா சாபம் மேல வரும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா நீ ஆசீர்வாதமா இருப்ப. அப்போ அது கட்டளை, கற்பனை. அது அவன் கீழ்ப்படியாம போனதுனால இப்போ என்னாச்சு? அது அக்ரிமெண்ட்ல எழுதிருக்கிறபடி இது தப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அதனால என்னாச்சு? மனுஷ பாவம் செஞ்சா அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு ஏற்கனவே கையெழுத்து ஆயிட்டு, அதை தான் மனுஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதை ஆண்டவர் சிலுவிலை குலைத்து போட்டார். கைகளை தட்டி கையெழுத்த தலையெழுத்த என் ஆண்டவர் சிலுவிலை குலைத்து போட்டார், கேன்சல் பண்ணார். அல்லேலூயா. வாசிங்க. அதை நடுவீராக எடுத்து
சிலுவை மேல் ஆணையடித்து அது பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். துரைத்தனங்களையும் என்ன சொல்லுங்க, அதிகாரங்களையும் எல்லாம் சொல்லுங்க, அதிகாரங்களையும் சொல்லுங்க சத்தமா, அதிகாரங்களையும். ஹல்லேலூயா. என்ன செஞ்சாரா? துரைத்தனங்களும் அதிகாரங்களும் ஊறிந்து கொண்டா. யாருக்கிட்டது? பிசாசுகிட்டது. சிலுவைக்கு போனதுக்கு அப்புறம் பிசாசுகிட்ட அதிகாரத்தை உறிஞ்சி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை சிலுவை மேல வெட்டி சிறந்து அதை அவரை விசுவாசிக்கிற நமக்கு அந்த அதிகாரத்தை தந்துவிட்டார். கைகளை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தலாம். அப்ப நீங்களும் நானும் யாரு? அதிகாரிகள். எல்லாம் சொல்லுங்க, அதிகாரிகள். ஆளுகை செய்கிறோம். பிசாசு மேல நமக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் தெரியல, நான் பாண்ட பாட்டே ஞாபகம் வந்து. அல்லேலூயா. நான் ரொம்ப ஸ்கூல் படிக்கும் போதே எழுதின பாட்டுல இன்னொரு பாட்டு, என்னோட பேசி பாடினே, அதுவும் ஸ்கூல் படிக்கும் போதே எழுதின பாட்டு தான். இதுவும் இப்ப நான் பாட போறதும் 2-4 அடிமா. தேங்க்யூ ஜீசஸ். இங்க பாருங்க, இந்த பாட்டை நான் அப்பவே சின்ன குழந்தை இருக்கும்போது இதை குறித்து வெளிப்பாடு எனக்கு அதிகம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த சத்தியங்கள்லாம் இவரை பார்த்து அவரை பார்த்து எடுத்துக்கிற போல யூடியூப்ல ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாகட்டே கிடையாது. ஆமென். அவங்களாம் யாரு தெரியறதுக்கு முன்னாடியே, ஏன்னா மீடியா இப்பதான் வந்தது, இவங்களாம் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த சத்தியங்கள்லாம் எனக்கு தெரியும். என் பாட்டில் கேட்டீங்கனாலே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ எழுதுற பாட்டு. யெகோவா நீ வெற்றியை தருபவரே, யெகோவா நீ வெற்றியை தருபவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்மை துதித்திடுவேன். யெகோவா நீ வெற்றியை தருபவர், யெகோவா நீ வெற்றியை தருபவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்மை துதித்திடுவேன். பாவத்தின் மேலே வெற்றியை தந்தீரே, சாபத்தின் மேலே வெற்றியை தந்தீரே, பாவத்தின் மேலே வெற்றியை தந்தீரே, சாபத்தின் மேலே வெற்றியை தந்தீரே. எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்தீரே, எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்தீரே. யெகோவா நீ வெற்றியை தருபவரே, யெகோவா நீ வெற்றியை தருபவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்மை துதித்திடுவேன். அல்லேலூயா. ஆமென். பாவம் சாபம் எல்லாத்தையும் ஆண்டவர் எப்ப ஜெயம் தந்தார்னா சிலுவையிலே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தருவாராக. எவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ, ஆளுகை இருக்கிறதோ, அவன் எப்பொழுதுமே ஜெயித்துக் கொண்டே இருப்பான். அவனுக்கு வெற்றியின் வாழ்வு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆக ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்தி முடிக்க விரும்புகிறேன், கவனிக்கணும். அல்லேலூயா. அப்படியே ஒரு 4 வரியில உங்களுக்கு இந்த செய்தி அப்படியே உங்களுக்கு சொல்லுவேன்னா, மனுஷனே அதிகாரம் உடையவனா அவரை போலவே அவருடைய சாயலிலேயே அதிகாரம் உடையவன் உண்டாக்கி வச்சாரு. சகலத்தின் மேலும் அதிகாரம் கொடுத்தாரு, சகலத்தையும் பாதுகாப்படுத்தினாரு. ஆனா பிசாசு கீழ்படுத்தபடினால இவனுடைய அதிகாரம் இப்ப யாருக்கு போயிடுச்சு? பிசாசு கிட்ட போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் லோகாதிபதியா அவன் மாறிட்டான். மனுஷன் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப யார் வந்தது? பிசாசு லோகாதிபதியாய் அவன் பிரபஞ்சத்தின் தேவனாய் மாறி போனான். அல்லேலூயா. அப்போ தேவனாய் இருக்க வேண்டிய மனிதன் அதை இழந்தான், பிசாசு தேவனானான். லோகாதிபதி அதிபதியாக இருக்க வேண்டிய மனிதன் இழந்தான், பிசாசு அதிபதியாய் மாறினான். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அத திரும்ப மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை திரும்ப தரதுக்காக தான் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து மனிதனாய் உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த பாவத்துக்கான தண்டனை அவர் சிலுவையில ஏற்று, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த சிலுவையில அந்த கையெழுத்தை குலைத்து, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவனுடைய அதிகாரத்தை அவன்கிட்ட உறிஞ்சு எடுத்து அவரை விசுவாசிக்கிற, அவருடைய வேத வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்கிற அவர்களிடத்தில் அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டார். கையை தட்டி கத்தக்கு மகிமை. அது ஒரு சுருக்கமான ஒரு முகவரை. அதில் இப்ப நான் பேசுறது சுருக்கமான முகவரை தான். ஏன்னா நம்ம நிறைய பேச முடியல, இருந்தாலும் ஓரிரு வாசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நாம சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 6, 7, 8 வசனங்கள் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, 6, 7, 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்க 2 வாட்டி எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசமாய் இருக்கிறவன். அல்லேலூயா. 6 வசனத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. 7 வசனத்துல விசுவாசிக்கிறவங்களுக்கு அது வெளியேறப்பட்டதாய் இருக்கிறது. அல்லேலூயா. 7 வசனத்துல. அப்போ 9 வசனத்தை வாசிங்க. நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று
நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். கைகளை தட்டலாமா? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதம் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். நம்ம மேல 6-7 வருஷங்கள்லாம் வாசித்து போல விசுவாசிக்கிறவங்களுக்கு போட்டிருக்குது. கவனிச்சிங்களா? சரி, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ராஜரீக ஆசாரியமான கூட்டமா நீங்களும் நானும் இருக்கிறோமா? அல்லேலூயா. யார் ஆள முடியும்? ராஜாக்கள் தான் ஆள முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் விசுவாசிக்கிற நம்மை ராஜாக்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கும் போது, தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களாலும் பாசைக்காரர்களாலும் ஜனங்களாலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுக்கென்று எத்தனை வசனம்? உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. தொடர்ந்து வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ராஜா என்ன பண்ணணும்? அடுத்த வேறு சொல்லுகிறது, எங்களை ராஜாக்களும் ஆசீர்வதிக்கிறீ, நாங்கள் பூமியிலே அரசாளும் என்று புதிய பாடலை பாடினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அப்போ அவருடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்டு இருக்கிறார். அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ரத்தத்தினால மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிற நம்மை அவர் ராஜாக்களை மாற்றிருக்கிறார். நம்ம அரசாளுகிறவர்கள். இனி நடக்க போற காரியங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த பூமியில் இருக்கும் போதும் ஆளுகை அதிகாரம் உடையவர்களாய் அங்க என்ன ஆகும்னா முற்றிலும் நம்ம தான். இங்க என்னன்னா எதிர்கட்சி இருக்குது, எதிர் சக்தி இருக்குது. அவனும் லோகாதிபதி, நம்மளும் லோகாதிபதி. அவனும் தேவன், நாமும் தேவன். உலகத்துல ஆகாய பிரபுன்னு எதிர்க்குது. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி எதிர் சக்தியோடு போராடி கொண்டு இருக்கிறோம். நாம் வேத வசனமும் விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்ம அதிகாரம் தான் அவனை ஜெயிப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆனா போராட்டம் இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த வெளிப்படுத்தல வாசிக்கிறபடி அன்னைக்கு நம்ம மட்டும் தான் ராஜாவா இருப்பான், அவன் அடிமையா இருப்பான். கைகளை தட்டி கத்தர் மகிமை சொல்லுவான். கரெக்டா பேலன்ஸா சத்தியத்தை சொல்றேன். இதுதான் சத்தியம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜாக்கள் ஆள வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆதாம் எழுந்து போனதை பிந்தின ஆதாமாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனை கொன்று, அல்லேலூயா, சிலுவையிலே அவனை ஆணி அடித்து, பிசாசை ஆணி அடித்து, அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு அவர் விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும், அப்படி வேத வசனத்தை வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று திருப்பி விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு எது மேலாம் அதிகாரம் இருக்குது? சரி, இப்படி சொல்றேன், எதுக்கெல்லாம் நம்ம மேல அதிகாரம் இல்லை? எல்லாம் வலது கையை உயர்த்தி சொல்ல போறோம். எல்லாம் எழுதுங்களுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாம் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. என் மேல வியாதிக்கு அதிகாரம் இல்லை. அதிக வியாதிக்கு சொல்லி சொன்னா எப்படி? இல்ல, சத்தமா சொல்லுங்க. வியாதிக்கு அதிகாரம் இல்லை. என் மேல வியாதிக்கு அதிகாரம் இல்லை. என் மேல சாபம் வேலை செய்யாது. என் மேல மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. என் மேல தரித்திரத்துக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இப்போ ஒரு 3 நாள் சொன்னா அதுல ஏதோ ஒண்ணு பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுவோம். உன் மேல கிளி கூட சொல்லுது, திரும்பி சொல்லும். நீங்க மறந்துடுறீங்க, உள்ள மனசுல வச்சுக்க மாட்டீங்க. கிளிக்குள்ளையாவது இருங்க, ஆண்டுக்குள்ளே எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருக்கீங்களா? பாருங்க, நான் ஒரே விஷயத்தை சொல்றேன். ஏன்னா நீ சத்திய ஒரு குழுமில் இருக்குது. நான் ஒரே விஷயத்த சொல்றேன் பாருங்க. உலகத்துல அவர் வர பிசாசு அதிபதியாக இருக்கிறான், லோகாதிபதியாக இருக்கிறான். அதே நேரத்தில் அவர் விசுவாசிக்கிற வசனத்தில் வாழ்கிற நமக்கு அதிகாரம் இருக்குது. அதனால போராடினே இருப்பான். அல்லேலூயா. வியாதினால போராடுவான், பிரச்சனையை கொண்டு வருவான், பொருளாதார நெருக்கடி கொண்டு வருவான். ஆனா நான் விசுவாசிக்கிற வசனத்தினால் திரும்ப நான் அதிகாரத்தை ஆளுகை செலுத்திக் கொண்டு வருவேன். அவர்களுக்கு மேற்கொண்டு வரும். ஆனால் சொல்லுவோம், என் மேல பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை, வியாதியே அதிகாரம் இல்லை, தரித்திரமே அதிகாரம் இல்லை, மரணமே உனக்கு என் மேல அதிகாரம் இல்ல. அப்பப்ப சொல்லுவோம், ஏன்னா உன்னை முடிச்சுட்டாங்க ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. ஆதாமுக்கு இவ்வளவு பவர் இருக்கு, அவன் செஞ்ச பாவம் எங்களை தொடரலாம். ஏசப்பாக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அவர் சிலுவையில் முடிச்சுட்டாரு. ஆமென் சொல்லுவாங்க. அதை சொல்ல சொல்ல பேச 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 தேவனுடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே வரும். எத்தனை பொருளாதார நெருக்கடி வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், மரண பாதைகள் வந்தாலும் அவர்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். அவை உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் அவைகளை மேற்கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? சர்ப்பம் தந்திரம் உங்க குடும்பத்துல வரக்கூடாது, சபையில வரக்கூடாது, உங்க தொழில வரக்கூடாது. அதெல்லாம் மிதிக்க போறீங்க. இன்னைக்கு எடுத்து அதெல்லாம் தூர போட போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கேளு, ஆமென் சொல்லுவாங்களா? அந்த தந்திரத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏமா கொட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான், விருதம் வலிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். அவனுடைய வல்லமையெல்லாம் இன்றைக்கு நிர்மூலமாக போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு விஷயம் சொல்றீங்க, அவர் விசுவாசிச்சிட்டீங்கன்னா அவன் பேசுறது உங்களுக்கு கொட்டாது. அவன் பேசுறது வந்து நீ என்ன பண்ணி தெரியுமா? சிரிப்பி. ஹல்லேலூயா. அவன் ஏன்னா நீ சொல்றது பொய்யெல்லாம் நம்புறது, நான் நம்புறதுக்கு தயாரே பாடாயிரும்ல. இப்ப என்ன சொன்ன சொல்றேன், நானும் தூங்க மாட்டோம். சார் இவன் போய் சொல்லுவான், நினைச்சு கூட பார்க்கலப்பா அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இதெல்லாம் வராது. இந்த விசுவாச போதில தியானிக்க நான் யாரா இருக்கிறேன், தேவனுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், நான் ஆளுங்க உடையவன், இதெல்லாம் பேச 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 அவன் பேசுறதுலாம் மண்டியில ஏறாது. பிசாசு சொல்றது, உலகத்தை பேச ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆமே நல்ல உணர்வு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. இப்போ ஹார்ட் ஆகாது. ஏன்னா அவன் சொல்லுவேன், இந்த தேவையெல்லாம் நான் மிதிச்சிட்டேன் இப்பவே. ஹல்லேலூயா. நீங்க மிதிக்கணும் தேவையெல்லாம். நீங்க பேசுறவன் இதை பண்ணலாம் ஹார்ட் ஆகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமா சொல்லணும். ஹல்லேலூயா. நீலாம் பெரியவங்களா இருக்க அப்படின்னா ஆமா. முதலாவது கஷ்டமா இருக்கும், என்ன பார்த்து பேசுறாங்க, நம்ம பார்த்து பேசுறாங்க அப்படிலாம் ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எந்த வார்த்தை உங்களை அதிகமா பாதிக்குது? எந்த வார்த்தை உங்களை அதிகமா நீ நம்புறீங்க? ஹல்லேலூயா. மனுஷன் சொல்ற வார்த்தையா? நீ ஒரு வேதிஷன் டாக்டர் சொல்லிட்டான் ஏதோ ஒரு மிஷினை வச்சு பார்த்து. ஹல்லேலூயா. அதனால வந்து அதையே முடிச்சுட்டு கூடாது. ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. வருங்காலம் தான் பார்க்க போறோம். விசுவாச அறிக்கை ஒரு 8 சீரியஸ் போகுது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை. ஆமென். எப்படி விசுவாசத்தில் பேசணும்னு ஒவ்வொரு கேரக்டர்லையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது இன்னும் ஒரு 2-3 வாரம் ஆகும். இதெல்லாம் பேசி கலந்து போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அதிகாரம் பெற்றுவேன், நான் அதிகாரம் முடியும். ஆண்டுடைய சிங்காசனத்திலையும் ஹல்லேலூயா ஆண்டவர் மேல தவிர மீது எல்லாத்தையும் மேல எனக்கு அதிகாரம் விசுவாசிக்க. ஆமென் சொல்லுங்க. தேவைப்பட்டாதான் நல்லா பண்ணிக்கிறோம். அது நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சில தூஸ்தரமா போயிட்டோம். நம்மளே சொல்ல. ஹல்லேலூயா. தேவைப்பட்டாதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்காசனம் அவர் மேலே தவிர மீது எல்லாத்து மேல இருக்குதுன்னா நம்மளுக்கு வானத்து மேல அதிகாரம் இருக்குதா இல்லையா? பூமி மேல அதிகாரம் இருக்குதா இல்லையா? கடல் மேல அதிகாரம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. மிருகஜீவன் மேல அதிகாரம் இருக்குதா இல்லையா? எல்லாத்து மேல அதிகாரம் இருக்குது. ஆனா தேவைப்பட்டா மட்டும் அது மேல அதிகாரத்தை சேர்த்துன்னா அது நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவைப்படுது. கை நீட்டி வானத்து கட்டளை எடுக்க மழை வரும். எப்படி இந்த சத்தியத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும்? நான் யாரா இருக்கிறேன்? ஆமே. ஐயோ சொல்லுங்க. நாய் கொலைக்காத இயேசுவின் நாமத்தை நாயை கட்டுறேன் அப்படி சொன்னா நீ சொல்லவே தேவை. நீ அதிகாரம் முடியணும் என்பதை நீ அங்க காமிச்சுட்டு நாய் இருந்தாலும் 16 நெட்லாம் போய் பாரு, வாயை முடிக்கும். ஆமே. சீரியஸா சொல்றேன். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்று விசுவாசிங்க. வசனத்தினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் விசுவாசிக்கணும். வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். நான் இப்படிப்பட்ட வசனங்களை இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிகாரம் திரும்ப வந்திருக்கிறது. நீங்கள் தேவனாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்குறீங்க? ஆண்டவரே இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன். இனிமே எந்த தாழ்ந்த சிந்தையும், இந்த தாழ்ந்த சிந்தை இருந்ததுனாலதான், இந்த குழப்பங்கள் இருந்ததுனாலதான் இந்த தோட்டத்துக்குள்ள சர்ப்பம் வருது. இன்னைக்கு ஆண்டவரே இந்த சர்ப்பத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இந்த சர்ப்பத்தை மிதிக்கிறேன். எல்லாம் கண்ண மூடி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சர்ப்பத்தை மிதிக்கிறேன். எனக்குள்ள தாழ்ந்த சிந்தையை ஏற்படுத்துகிறேன், எனக்குள்ள சந்தேகங்களை ஏற்படுத்துகிறேன், எனக்குள்ள கோபங்களை ஏற்படுத்துகிறேன், எனக்குள்ள எரிச்சலை ஏற்படுத்துகிறேன், எனக்குள்ள தேவனையே சந்தேகப்படுற அளவுக்கு கேள்விகளை எழுப்புகிறேன். எல்லா எண்ணங்களும், பிசாசின் எண்ணங்களும் எனக்குள்ள சாப்பிட்டாண்டவரே, இந்த சர்ப்பத்தை மிதிக்கிற ஆண்டவரே சொல்லுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்குள்ள அந்த உண்மை சந்தேகப்பட வைக்கிற அந்த உம்முடைய வல்லமையை, நீர் எனக்கு தந்த வல்லமையை, நீர் எனக்கு தந்த அதிகாரத்தை அந்த ஒரு சூழ்நிலை சந்தேகப்பட வைக்கிற இந்த தந்திரத்தின் ஆவிய சர்ப்பத்தை என் காலிக்கட நான் மிதிக்கிற ஆண்டவர்
நிழல்களை ஆண்டவரே மிதிக்கிற ஆண்டவரே சொல்லுவீங்களா? ஹalleluya. Holy Spirit, hallelujah, hallelujah. கைகளை உயர்த்தி தேவனால் பிறந்தவன் எவனுமே மலைகளை என்றுமே மலைகளையும் பதறாக்குவார். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே மலைகளையும் பதறாக்குவான். தேவனே கேட்ட சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீ வருகிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல, நாங்கள் அதிகாரிகள், ஆளுகிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் இனி வரும் நாட்கள் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற காரியங்கள் வரக்கூடிய வாரங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவர். அந்த ஒரு கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில்